வணக்கம் உறவுகளே. நலம வளம வளமோடு வாழுங்கள். பாமரனுடைய பார்வையில் பகவத்கீதை 2வது அத்தியாயம் 2வது பதம், அதோடைய தொடர்ச்சி தான் இன்று. பகவான் தான் யார் என்பதை அர்ஜுனுடன் விளக்குகிறார். எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அருவ பிரம்மன், அனைத்து உயிர் வாழிகளிடம் இருக்கின்ற பரமாத்மா என்ற ஒரு ரூபம். அடுத்தது பகவான். இதை பற்றி தான் நாம பேசணும், தொடர்ந்து பேசுவோம். எப்படி சூரியனானது 3 விதமாக பிரிக்கப்படுகிறதோ, சூரிய ஒளி, சூரிய ஒளியின் அந்த வட்டம் மேற்பரப்பு மற்றும் சூரிய கிரகம், 3 ஒரே விவரம்தான், ஆனால் வெவ்வேறு தன்மை மற்றும் செயல் கொண்டவை. அதுபோல இந்த 3ஐயும் பார்த்து அனுபவிக்கக்கூடியவன் பக்தனில் 3 வகைப்படுகிறான் அப்படின்னும் பார்த்தோம். சூரிய ஒளிக்கதிரை தெரிஞ்சுக்கிட்டவங்க அருவ பிரம்மனை அறிந்தவர்கள், ஆரம்ப நிலை. அடுத்து சூரிய ஒளிவட்டத்தை மேற்பரப்பை பற்றி அறிந்தவர்கள், இடைநிலை. எல்லா உயிர்வாழிகளிடத்தும் பகவான் கிருஷ்ணர் பரமாத்ம சுரூபமாக இருக்கிறார் என்ற நிலையை அறிந்தவன். அடுத்ததாக பகவானே கிருஷ்ணர், கிருஷ்ணரே பகவான். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த நிலையை அறிந்தவர் தான் ஆன்மீகத்தில் மிக உயர் நிலையை உடையவர் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். அதன் தொடர்ச்சி இன்னைக்கு பார்ப்போம். இந்த பகவான் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல் வியாசருடைய தந்தை, அங்கீகாரம் பெற்ற மிகப்பெரிய குரு. வியாசருடைய தந்தை, வியாசர் தான் இன்னைக்கு அனைத்திற்கும் குருவாக விளங்கக்கூடியவர். அவருடைய தந்தை பராசர முனிவரால் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு இந்த பகவான் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு மற்றும் தியாகம், இதெல்லாம் முழுமையா இருக்கக்கூடியவன் அவர்தான் பரமபுருஷர், பகவான் என்று அழைக்கப்படுகிறார். இதுல நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். புகழ், பலம், அழகு, அறிவு இதெல்லாம் இருக்கிறவங்க உலகத்துல நிறைய பேர் இருக்காங்களே, அப்படி இருக்கும்போது பகவான் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கலாம், ஆனா அனைத்தும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அனைத்து செல்வம், அனைத்து அழகு, அனைத்து பலம், அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் இருக்கும், ஆனால் எல்லாம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், 1 2 இருக்கும். இப்போ இது எல்லாமே யாருக்கிட்ட இருக்கோ அவர் தான் பரமபுருஷ பகவான் அப்படின்னு சொல்ல முடியும். இது யார்கிட்ட இருக்கு? கிருஷ்ணர்கிட்ட மட்டும்தான் இதெல்லாம் இருக்கு. அவர் மட்டும்தான் தன்னை பகவான் அப்படின்னு பிரகடனப்படுத்தி கொள்ள முடியும். இதுல இன்னொரு செய்தியும் இருக்கு. பிரம்மா, சிவபெருமான், நாராயணன் அப்படின்னு எந்த விதமான உயிர் வாழிகளிடம், சராசரி மனிதர்கள் மட்டுமல்ல, தேவர்கள் மட்டுமல்ல, அதையும் கடந்த நிலை இவங்க கிட்டலாம் இருக்கிறது
கிருஷ்ணர்கிட்ட இருக்கிற போன்ற, பகவான் கிருஷ்ணர்கிட்ட இருக்கிறது போன்ற முழுமையான ஐஸ்வர்யம் கிடையாது. என்னடா புதுசாக சொல்கிறேன் அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, இது ரொம்ப ஆழ்ந்து போகக்கூடிய ஒரு விஷயம். பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிற அந்த ஸ்வரூபம் இறைவனுடைய உண்மை ஸ்வரூபம். அதன் பிரதிபிம்பங்கள் தான் அடுத்தடுத்து நாம் சொன்ன இறை உருவங்கள். இதில் பிரம்ம சம்ஹிதை ரொம்ப தெளிவாக விளக்குது. கிருஷ்ணரை ஆதி புருஷர், அதாவது முழுமுதற் கடவுள், இவருக்கு இணையாகவோ உயர்வாகவோ யாருமே கிடையாது. அதனால அவரே கோவிந்தன். கோவிந்தன் அப்படின்னா ஏற்கனவே நாம பார்த்திருக்கோம். பசுக்களை பாதுகாப்பவன், அறியாமையை அழிப்பவன், இப்பொழுது ஆதி புருஷன், எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர். அதனாலதான் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்னு சொல்றோம். நடப்பது அனைத்தும் நாராயணன் செயல் அப்படிங்கிறோம் இல்லையா? அது இங்கிருந்து எடுக்கப்பட்ட தகவல் தான். இந்த பிரம்ம சம்ஹிதையில இது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவானின் குணங்களை உடைய நபர்கள் பலர் உள்ளனர். ஆனால் எவராலும் மிஞ்ச முடியாதவரான கிருஷ்ணரே அவர்களில் உயர்ந்தவர். அவரே பரமபுருஷர். அவரது உடல் நித்தியமான அறிவு நிரம்பிய ஆனந்த மயமானதாகும். ஆரம்பமும் முடிவும் இல்லாத அந்த கோவிந்தனே எல்லா காரணங்களுக்கும் காரணமாக விளங்குபவர். ஆதி அந்தம் இல்லாதவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது பகவான் கிருஷ்ணரான ஆதி புருஷ சுரூபமாக இருக்கக்கூடிய கோவிந்தனையே சாரும். இந்த பகவத்கீதையில பகவானுடைய பல நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தமும் விளக்கப்பட்டிருக்கு. இந்த பதத்துல கோவிந்தன் அப்படிங்கிறத பத்தி பல அரிய தகவல்கள் கூறப்பட்டு வருது. அது மட்டும் இல்லை, பாகவதத்தில் இதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. 1வது காண்டம் 3வது அத்தியாயம் 28வது பதத்தில், இத்துடன் கொடுக்கப்பட்டுள்ள கடவுளது அவதாரங்களின் பட்டியல்கள் அனைத்தும் முழுமுதற் கடவுளின் சுய அம்சங்களோ சுய அம்சங்களின் அம்சங்களோ தான். ஆனால் கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஆவார். பாகவதம் உறுதியா சொல்லுது. என்னென்னமோ ரூபங்களை பத்தி சொல்றோம், உயிர் வழிகளை பத்தி, தேவர்களை பத்தி எல்லாம் சொல்றோம். பிரம்மா, சிவபெருமான், நாராயணன் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அனைத்துமே கிருஷ்ணருடைய அம்சமாகவோ இல்ல அம்சத்தின் அம்சமாகவோ தான் சொல்லப்பட்டிருக்கு. முழுமுதற் கடவுள் ஆதி புருஷரான பகவான் கிருஷ்ணரே. பாகவதமும் பிரம்ம சம்ஹிதையும் தெளிவா இந்த பதத்துல சுட்டி காட்டியிருக்கு. எனவே கிருஷ்ணரே முழுமுதற் கடவுளும் பூரண உண்மையும் ஆவார். அருவ பிரம்மன், பரமாத்மா இவைகளுக்கு அவரே மூலம். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பூரண உண்மை என்றால் என்ன? இந்த பதத்துல 2வது அத்தியாயம் 2வது பதம், பகவத்கீதை 2வது அத்தியாயம் 2வது பதத்துல
பூரண உண்மை அப்படிங்கிற விவரத்தை பற்றி பார்க்குறோம். பூரண உண்மைன்னா என்ன அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் தான் பூரண உண்மை. அது மட்டுமா, இன்னும் அந்த பதம் தொடர்கிறது. மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன், காயாரிலிருந்து. உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்.